வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் பிறந்தநாளை ஒட்டி அவரது சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் பிறந்தநாள் விழா அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. தட்டாஞ்சாவடி சிக்னலில் உள்ள ராஜீவ் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம், எம்எல்ஏக்கள் ரமேஷ், பாஸ்கர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சர்வமத பிரார்த்தனையுடன் பாரதியார் பல்கலைக்கூட ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டது. முதல்வர் ரங்கசாமி சத்பவன உறுதிமொழி வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். முன்னதாக வைசியால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் ராஜீவ்காந்தி திருவுருவப் படத்திற்கு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அங்கிருந்து ஊர்வலமாக வந்து சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் வைத்தியநாதன் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, ஷாஜகான், முன்னாள் எம்எல்ஏக்கள் அனந்தராமன், கார்த்திகேயன், கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்திய மக்கள் அனைவரும் தவளக்குப்பம் அடுத்த இடையார்பாளையம் ஜலகண்டேஸ்வரர் நகர் பகுதியில் 1.28 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் கோட்டத்தின் மூலம் தவளக்குப்பத்தை அடுத்த இடையார்பாளையம் ஜலகண்டேஸ்வரர் நகரில் ரூபாய் 1.28 கோடி மதிப்பீட்டில் சாலைகள் மற்றும் வடிகால் வாய்க்கால் மேம்படுத்துவதற்கான பணியினை இன்று முதல்வர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் கோபி, இளநிலை பொறியாளர் நடராஜன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். மணவெளி சட்டமன்ற தொகுதி ஆண்டியார்பாளையம் பகுதியில் உள்ள அரசு நடுநிலைப்பள்ளியில் பயிலுகின்ற 56 மாணவ மாணவியர்களுக்கு அரசின் இலவச சீருடை, அடையாள அட்டை மற்றும் தையல் கூலி உதவித்தொகை ஆகியவற்றை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவருமான திரு செல்வம் ஆர் அவர்கள் இன்று வழங்கினார். புதுச்சேரி அரசு கல்வித்துறை மூலம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச சீருடை, அடையாள அட்டை, உணவருந்த தட்டு, டம்ளர் மற்றும் தையல் கூலி உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் மணவெளி சட்டமன்ற தொகுதி ஆண்டியார்பாளையம் பகுதியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் பயிலுகின்ற 56 மாணவ மாணவிகளுக்கு இலவச சீருடை, அடையாள அட்டை, உணவருந்த தட்டு, டம்ளர் மற்றும் தையல் கூலி உதவித்தொகை ஆகியவற்றை மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் ஆர் அவர்கள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் முதன்மை கல்வி அதிகாரி திரு குலசேகரன், பள்ளி தலைமை ஆசிரியர் திரு மோகன்தாஸ், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் ராஜா, சக்திவேல், ஞானசேகர், பெருமாள், வாழுமுனி, கணபதி, சடகோபன், பெருமாள், முருகேசன் உள்ளிட்டவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் அவர்களே, கிராமத்தை சேர்ந்த ஊர் பெரியவர்களே, புதுச்சேரியில் பேரிடர் கால மீட்பு பணிகளுக்காக கடலோர காவல் நிலையத்திற்கு ரூபாய் 18 லட்சம் செலவில் புதிதாக வாங்கப்பட்ட 3 ரப்பர் படகுகளை டிஜிபி ஷாலினி சிங் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி கடலோர காவல் நிலையம் தேங்காய்த்திட்டு துறைமுக வளாகத்தில் செயல்பட்டு வருகிறது. இங்கு கடல் வழியாக ஆயுதம் மற்றும் போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டு வருகிறதா, சமூக விரோதிகள் யாரேனும் கடல் வழியாக புதுச்சேரிக்குள் நுழைகிறார்களா என தொடர்ந்து கண்காணித்து ஆய்வு செய்வதோடு பேரிடர் காலங்களில் மீட்பு பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இயற்கை பேரிடர் காலத்தில் மீட்பு பணிகளை விரைவாக மேற்கொள்ளும் வகையில் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் ரூபாய் 18 லட்சம் மதிப்பீட்டில் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு பிரிவில் இருந்து புதிதாக 3 ரப்பர் படகுகள் வாங்கப்பட்டு அதனை புதுச்சேரி கடலோர காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டது. அதனை புதுச்சேரி டிஜிபி ஷாலினி சிங், டிஐஜி சத்யசுந்தரம் மற்றும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து படகில் கடலில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். மேலும் புதிதாக வாங்கப்பட்டுள்ள ரப்பர் மீட்பு படகுகள் மூலம்
பேரிடர் காலங்களில் குடியிருப்பு பகுதிகளில் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து மக்களை விரைவாக மீட்க முடியும். பெட்ரோலில் இயங்கும் இந்த படகுகளை இயக்க போதிய பயிற்சி தேவைப்படுவதால் இதற்காக கடலோர கடற்படையில் 6 பேர் தேர்வு செய்யப்பட்டு பயிற்சிக்காக தேசிய பேரிடர் மீட்பு குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளனர். பாரதியார் பல்கலைக்கூடத்தில் நடைபெற்ற புகைப்பட கண்காட்சியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தொடங்கி வைத்தார். உலக புகைப்பட தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் அமைந்துள்ள பாரதியார் பல்கலைக்கூடத்தில் நுண்கலைத்துறை சார்பில் புகைப்பட கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் 3ஆம் ஆண்டு நுண்கலைத்துறை மாணவர்கள் பங்கு பெற்று அறிவியல் மற்றும் விழிப்புணர்வு சார்ந்த கலைநயமிக்க புகைப்படங்களை காட்சிப்படுத்தி இருந்தனர். இந்த கண்காட்சியினை அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று குத்துவிளக்கு ஏற்றி கண்காட்சியை துவக்கி வைத்து மாணவர்களின் புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டு மாணவர்களை பாராட்டி வாழ்த்துரை வழங்கினார். முன்னதாக சிறப்பு விருந்தினர்களை நுண்கலைத்துறை தலைவர் மற்றும் உதவி பேராசிரியர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செய்தனர். நுண்கலைத்துறை வகுப்பு உதவி பேராசிரியர் சுரேஷ் அனைவரையும் வரவேற்று பேசினார். புகைப்படத்துறை உதவி பேராசிரியர் சந்திரா நோக்கு உரை ஆற்றினார். நுண்கலைத்துறை தலைவர் பிரபாகரன் சிறப்புரை ஆற்றிட நுண்கலைத்துறை மாணவி அபர்ணா நன்றி உரை ஆற்றினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாரதியார் பல்கலைக்கூடத்தின் அனைத்து துறை உதவி பேராசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் மற்றும் அனைத்து துறை மாணவர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு கண்காட்சியை பார்வையிட்டனர். 79வது சுதந்திர தினத்தை ஒட்டி 79 மாணவர்கள் 79 நிமிடம் 79 கிலோ பிளாஸ்டிக் குப்பைகளை மேங்க்ரோவ் காடுகளில் சேகரித்து உலக சாதனை. 79ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஸ்ரீ பாரத் வித்யாஸ்ரம் சிபிஎஸ்இ மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் பிபின் ராவத் உலக சாதனை நிறுவனத்துடன் இணைந்து முருங்கப்பாக்கத்தில் உள்ள கலை மற்றும் கைவினை கிராமத்தில் பின்புறம் அமைந்துள்ள அலையாத்தி காட்டில் சாதனை நிகழ்வை நிகழ்த்தினார்கள். அலையாத்தி காட்டில் உள்ள நெகிழிகளை தூய்மை செய்யும் பணியில் 79 மாணவர்கள் 79 நிமிடம் 79 கிலோ நெகிழிகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இந்த உலக சாதனை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக சர்வதேச சுற்றுச்சூழல் அமைப்பு நிறுவனர் பூபேஷ் குப்தா, பிபின் ராவத் உலக சாதனை நிறுவன இயக்குநர் வினோத்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்கள் உலக சாதனை புரிய வழிகாட்டினர். அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உலக சாதனை புரிந்த மாணவர்களுக்கு உலக சாதனை நிகழ்த்தியதற்கான பரிசையும் சான்றிதழையும் கொடுத்தார். உலக சாதனை புரிந்த மாணவர்களையும் வழிகாட்டிய ஆசிரியர் அருண்குமார் அவர்களையும் ஸ்ரீ பாரத் வித்யாஸ்ரம் பள்ளியின் தாளாளர் சந்தானகிருஷ்ணன் மற்றும் பள்ளி முதல்வர் சாந்தி ஜெயமூர்த்தி ஆகியோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். பல்லுயிர் பெருக்கம் மற்றும் காடுகளை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கில் மாணவர்கள் இந்த சாதனை நிகழ்த்தியதாக சர்வதேச சுற்றுச்சூழல் அமைப்பு நிறுவனர் பூபேஷ் குப்தா தெரிவித்தார். 79வது சுதந்திர தினத்தையொட்டி 79 மாணவர்கள் 79 நிமிடம் 79 கிலோ பிளாஸ்டிக் குப்பைகளை சேகரித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருப்பதாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் சாந்தி தெரிவித்தார். முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் 81வது பிறந்தநாள் விழா அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைமையில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் 81வது பிறந்தநாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர் மற்றும் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் தலைமையில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ராஜீவ்காந்தியின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில வர்த்தக பிரிவு தலைவர் செந்தில்குமரன், சிறப்பு அழைப்பாளராக கிருஷ்ணமூர்த்தி, தேங்காய்த்திட்டு அக்ரி முருகன், வடக்கு மாவட்ட தலைவர் குருமூர்த்தி, மகளிர் அணி துணைத் தலைவி பொன்னி சுப்பராயன் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். லாஸ்பேட்டை தொகுதி குறிஞ்சி நகர் பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை பிரச்சினைகளை ஒவ்வொன்றாக துறை சார்ந்த அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்து நிறைவேற்றி வருகிறார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன். அதன் ஒரு பகுதியாக லாஸ்பேட்டை தொகுதியில் குறிஞ்சி நகர் விரிவு முதல் குறுக்கு தெரு ஆகிய பகுதிகளில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை மற்றும் வடிகால் வசதிகள் அமைக்கும் பணி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் 36,24,000 செலவில் உழவர்கரை நகராட்சியின் மூலம் அமைக்கப்பட உள்ளது.
இதன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். நடன பாரதிய நாட்டியாலயாவின் சார்பில் பரதநாட்டிய அரங்கேற்றம் கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் டாக்டர் லூர்து சாந்தி அவர்களும், டாக்டர் விசித்திர பலிகாண்டி அவர்களும், டாக்டர் சந்தன மோகனசுந்தரி அவர்களும், டாக்டர் குமரன் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். பரதநாட்டியத்தின் இந்த நடன அரங்கேற்றத்தின் ஆசிரியையான மிசஸ் பாரதி நவநீத ராஜி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நடன பாரதிய நாட்டியாலயா செய்திருந்தது. இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்தை திமுக முன்னாள் அமைச்சர் அபகரிக்கும் முயற்சியில் தன்னை மிரட்டுவதாக பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற முதியவர் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பெருமாள் கோவில் வீதியை சேர்ந்தவர் மூர்த்தி பால்ராஜ். 75 வயதான இவர் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர். இவருக்கு சொந்தமான 2200 சதுர அடியிடம் புதுச்சேரி கொசக்கடை வீதியில் கடையுடன் உள்ளது. இந்த இடத்தில் புதுச்சேரி திமுக முன்னாள் அமைச்சரும் தற்போது திமுகவின் மாநில அவை தலைவருமான SP சிவகுமார் 15 ஆண்டுகளுக்கு மேலாக வாடகைக்கு நகைக்கடை நடத்தி வருகிறார். மூர்த்தி பால்ராஜின் மனைவி இறந்த நிலையில் தனது மகன்களுக்கு சொத்தை பிரித்து கொடுப்பதற்காக முன்னாள் அமைச்சர் SP சிவகுமாரிடம் கடையை காலி செய்து கொடுக்குமாறு வலியுறுத்தி உள்ளார். ஆனால் கடையை காலி செய்யாமல் திமுக முன்னாள் அமைச்சர் இடத்தை அபகரிக்கும் நோக்கத்தில் இடத்தின் உரிமையாளரான மூர்த்தி பால்ராஜை மிரட்டியுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் கடந்த டிசம்பர் மாதம் பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஆனால் புகார் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த மூர்த்தி பால்ராஜ், திமுக முன்னாள் அமைச்சர் SP சிவகுமார் தனது இடத்தில் வாடகைக்கு இருந்து கொண்டு இடத்தை காலி செய்யாமல் 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்தை அபகரிக்கும் முயற்சியோடு அரசியல் பின்புலத்தோடு தன்னை மிரட்டுவதாகவும், காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் தன்னை அலைக்கழிப்பதாகவும் கண்ணீர் மல்க தெரிவித்தார். மேலும் முன்னாள் அமைச்சர் SP சிவகுமாரிடம் இருந்து தனது இடத்தை மீட்டுக் கொடுக்க புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்திய தேர்தல் ஆணையத்தின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரியில் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய ஆண்கள், பெண்கள் கலந்து கொண்டு தேர்தல் ஆணையத்தை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு தீவிர திருத்தம் மற்றும் தேர்தல் ஆணைய நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரியில் உள்ள பழைய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்ட தலைவர் ஹபீப் ரஹ்மான் தலைமை தாங்க தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் கலந்து கொண்டு உரையாற்றினார். புதுச்சேரி முழுவதிலும் இருந்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் கலந்து கொண்டு தேர்தல் ஆணையத்தை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். ஒட்டுமொத்த மக்களையும் நகைப்புக்குறியாக மாற்றியிருக்கிறது. தேர்தல் கமிஷன் என்ன பதில் சொல்ல போகிறது என்கின்ற எதிர்பார்ப்போடு புதுச்சேரியில் நண்பர் இல்ல திருமண நிச்சயதார்த்த விழாவிற்கு பணம் மற்றும் நகைகளை கொடுப்பதற்காக சென்ற கடலூரை சேர்ந்த வாலிபர் பிள்ளையார்குப்பம் அருகே 2 சக்கர வாகன விபத்தில் பரிதாபமாக பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் விபத்து தொடர்பாக போலீசார் CCTV காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் KBR மலைப்பகுதியை சேர்ந்தவர் பாபு. பெயிண்டரான இவர் வேலையில்லா நாட்களில் டிரைவராகவும் பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு திருமணமாகி கலைவாணி என்ற மனைவியும் 2 மகன்களும் உள்ளனர். இந்நிலையில் இவர் தனது வேலையை முடித்துவிட்டு 2 சக்கர வாகனத்தில் திருக்குனூரில் இருந்து தனது நண்பர் இல்ல திருமண நிச்சயதார்த்த விழாவிற்கு பணம் மற்றும் நகையை கொடுப்பதற்காக வில்லியனூர் நோக்கி சென்றுள்ளார். அதன்படி பிள்ளையார்குப்பம் MGR நகர் அருகே அதிவேகமாக வந்தபொழுது முதியவர் ஒருவர் TVS XL வாகனத்தில் குறுக்கே வந்துள்ளார். இதனை கண்ட பாபு முதியவர் மீது மோதாமல் இருக்க வாகனத்தை திருப்பிய பொழுது நிலை தடுமாறி கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது. இதில் அவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் சம்பவ இடத்திலேயே பாபு பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த வில்லியனூர் போக்குவரத்து போலீசார் பாபுவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரி அரசு கதிர்காம மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விபத்துக்கு காரணமான வாகனம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விபத்து ஏற்படுத்திய வாகனம் குறித்து முழுமையான தகவல் போலீசாருக்கு கிடைக்காததால் CCTV காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் விபத்தில் உயிரிழந்த பாபுவிடம் நண்பர் இல்ல திருமண நிச்சயதார்த்திற்காக எடுத்து சென்ற 1,50,000 ரொக்கப்பணம் மற்றும் 12,000 தங்க நாணயம் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.
புதுச்சேரியில் பள்ளி மாணவியிடம் பாலியல் சில்மிஷத்தில் ஈடுபட்ட பெயிண்டருக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி அரசூர்பேட் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வகுமார். பெயிண்டரான இவர் கடந்த 2023ஆம் ஆண்டு தனது வீட்டருகே சைக்கிளில் சென்று கொண்டிருந்த பள்ளி மாணவியை தடுத்து நிறுத்தி அவரிடம் பாலியல் சில்மிஷத்தில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து மாணவியின் பெற்றோர்கள் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் செல்வகுமாரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கானது கடந்த 2 ஆண்டுகளாக போக்சோ விரைவு சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் நேற்று இறுதிக்கட்ட விசாரணை நடந்து முடிந்தது. அதன்படி குற்றம் சாட்டப்பட்ட செல்வகுமாருக்கு 5 ஆண்டு சிறை தண்டனையும் ரூபாய் 11,000 அபதாரம் விதித்து நீதிபதி சுமதி தீர்ப்பளித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு ரூபாய் 1 லட்சம் நிவாரணம் வழங்க புதுச்சேரி அரசுக்கு நீதிபதி பரிந்துரைத்துள்ளார். இத்துடன் செய்திகள் முடிவடைகின்றன. நன்றி, வணக்கம்.